வணக்கம் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் KVN DIGITALS. இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி போட்ட CS6 ஒரு கிருஷ்ண ஜெயந்தி பேனர் ரெடி பண்ணாலும் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நேற்றே அப்லோட் பண்ண வேண்டிய வீடியோ நண்பா, ஆனால் டைம் இல்லாதனால இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன் நண்பா. ஓகே நண்பா, ஃபர்ஸ்ட் உங்கள் போட்ட CS6 ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கண்ட்ரோல்னு ஒரு நியூ ஃபைல் போட்டுக்கோங்க. சைஸ் பார்த்துக்கோங்க. விட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இன்ச்சஸில், ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 10, அதுவும் இன்ச்சஸில். ரெசல்யூஷன் 300 நண்பா. RGB மோடில் 16 பிட்டில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் ஓ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து சும்மா ஒரு பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஏ கிளிக் பண்ணுங்கள், அதாவது செலக்ட் ஆயிரும். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் C கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு காப்பி ஆயிரும். இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் V பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். இப்போ கண்ட்ரோல் T கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே நண்பா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் ஃபில்டர் வந்துக்கோங்க. ஃபில்டரில் பிளர், ரேடியேஷன் அதாவது மோஷன் பிளர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் ஓ கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து கிருஷ்ணாவோட இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் இதில் மூவ் பண்ணி விட்டுறேன் நண்பா. ஓகே, இப்போ கண்ட்ரோல் T கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் T கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சாரி நண்பா, திருப்பி கண்ட்ரோல் T பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு திருப்பி கண்ட்ரோல் ஓ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சும்மா கிருஷ்ண ஜெயந்தியோட ஃபாண்ட் எடுத்துக்கலாம். கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் C. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு கண்ட்ரோல் V பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கண்ட்ரோல் T கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஓகே நண்பா, இப்போ திருப்பி கண்ட்ரோல் ஓ. பார்த்தீங்கன்னா நான் வந்து பனானா ட்ரீ எடுத்துக்கிட்டேன். ஸோ அதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ திருப்பி கண்ட்ரோல் T கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஆல்டி பிடிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு தேவையான அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இப்போ கண்ட்ரோல் ஜேன்னு ஒரு காப்பி. திருப்பி கண்ட்ரோல் T கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ளிப் ஹாரிஜாண்டல் அதை கொடுத்துட்டு அப்படியே இந்த சைடு வச்சுக்கோங்க. இப்போ லேயரை பேக் கொண்டு போகணும். அதுக்கு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேயர் பேக்கில் போயிடும் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பேனர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ திருப்பி கண்ட்ரோல் ஓ கிளிக் பண்ணுங்கள். சும்மா ஆகஸ்ட் 30 நம்ம ஏற்றிட்டு கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் C கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு கண்ட்ரோல் V பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எதுக்கு இதில் டைப் பண்ணலன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோட்டோஷாப் 7 மட்டும் தான் நண்பா டைப் பண்ண தெரியும். ஃபோட்டோஷாப் CS6 டைப் பண்ணுறதுக்கு இப்போ தான் பழகிட்டு இருக்கேன் நண்பா. ஸோ அதனால் நான் வந்து PNGலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் நண்பா. ஸோ அதனால் நான் இதில் யூஸ் பண்ணுறேன். ஓகே நண்பா, இப்போ கண்ட்ரோல் ஓ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து சும்மா ஒரு மைல் ரெக் எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் C சும்மா காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி கண்ட்ரோல் T கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளிப் ஹாரிஜாண்டல் சும்மா அந்த நல்வாழ்த்துக்கள் கீழே வச்சுக்கிறேன். வெயிட் பண்ணுங்க நண்பா. ஓகே, லேயரை பேக் கொண்டு போயிட்டேன் நண்பா. இப்போ திருப்பி கண்ட்ரோல் ஓ
நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிருஷ்ணட் பார்ட் எடுத்துக்கிட்டேன். கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் சி, இங்கே வந்துட்டு கண்ட்ரோல் வின்னு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சும்மா அந்த அனைவருக்கும் மேலே வச்சுக்கலாம் நண்பா. இப்போ நம்ம கொஞ்சம் அப்படியே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இப்போ நம்ம கண்ட்ரோல் ஓன்னு ஒரு பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் சி, இங்கே வந்துட்டு கண்ட்ரோல் வி, இப்போ கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்குதுங்க நண்பா. இப்போ பாருங்கள், இது உங்களுக்கே புரியும். இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஐ கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் எக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு அந்த சர்க்கிள் மட்டும் இங்கே வந்துடும். இப்போ உங்கள் லேயர் பேலட் வந்துக்கோங்க. வந்துட்டு அந்த சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோ செலக்டில் இருக்குது நண்பா. கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜேன்னு ஒரு காப்பி போட்டுக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் டி, நிறைய ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நண்பா. பண்ணிவிட்டு செலக்ட் லோட் செலெக்ஷன் கொடுங்க. இப்போ இதுக்கு நான் வந்து ஒயிட் கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ டீசெலக்ட் பண்ணிவிட்டு பேக் கொண்டு வந்துக்கிறேன் நண்பா. ஓகே, இப்போ திருப்பி கண்ட்ரோல் ஜே, கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் டி, வெயிட் பண்ணுங்க நண்பா. இந்த காப்பி எடுத்துக்கிறோம். கண்ட்ரோல் டி, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதோட ஒப்பாசிட்டி குறைக்கணும். நான் வந்து ஒரு 5 வச்சுக்கிறேன். வெயிட் பண்ணுங்க நண்பா. இப்போ திருப்பி அதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது செலக்ட், வெயிட் பண்ணுங்க நண்பா. ஓகே, இப்போ திருப்பி செலக்ட் லோட் செலெக்ஷன் கொடுத்துட்டு திருப்பி ஒயிட் ஃபில் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி குறைச்சிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வச்சுக்கிறேன். இப்போ திருப்பி கண்ட்ரோல் டி, ஓகே கரெக்டாக தான் இருக்கும் நண்பா. கண்ட்ரோல் ஜே கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ 1 ஸோ அந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி ரெடி ஆயிடும் நண்பா. இப்போ கண்ட்ரோல் பிடிச்சிட்டு அதில் கிளிக் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்க நண்பா. நான் உங்களுக்கு லேயர் பேலட்டை பெருசாக வச்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நண்பா, கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர் செலக்ட் ஆயிரும். அப்புறம் கீழே பாருங்கள், இதுக்குள்ள ஒரு செயின் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க உங்களுக்கு லிங்க் ஆயிரும். இப்போ கண்ட்ரோல் இன் மெர்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஒன்றா தான் மூவ் ஆகும். இப்போ கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணுங்கள். இப்போ அது அப்படியே நீங்கள் சிறுசாக்கிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ கண்ட்ரோல் ஜேன்னு ஒரு காப்பி நண்பா. ஓகே நண்பா, திருப்பி கண்ட்ரோல் ஜே. இப்போ அதே மாதிரி தான் நண்பா, திருப்பி கண்ட்ரோல் பிடிச்சி கிளிக் பண்ணுங்கள், லிங்க் பண்ணுங்கள், மெர்ஜ் பண்ணுங்கள். திருப்பி கண்ட்ரோல் டி. நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிருஷ்ணர் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜேன்னு ஒரு காப்பி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதாவது செலக்டர், அதாவது செலக்ட் லோட் செலெக்ஷன், ஓகே கொடுத்துட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் நான் வந்து பிளாக் கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ லேயர் பேக் கொண்டு போயிட்டு இதோட ஒப்பாசிட்டி இருக்குங்க நண்பா, அதை ஒரு 1 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணுங்கள்.
அப்படியே ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நண்பா. சாரி நண்பா வெயிட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஜெட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அப்படியே ஜூம் பண்ணிக்கோங்க நண்பா. அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்கள். இதுக்குன்னு கொஞ்சம் 3D ஷேடோ எஃபெக்ட் இருக்குது தான் நண்பா இது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷேடோ எஃபெக்ட் வந்திருக்கும். இப்போ கடைசியாக ஃபினிஷிங் டச் கொடுத்துடலாம் நண்பா. ஒரு கிறிஸ்டன் இமேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் A கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் C கிளிக் பண்ணிவிட்டீங்க. கண்ட்ரோல் V பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நண்பா. இப்போ நீங்கள் உங்கள் கீபோர்டில் வெறும் 1 மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஒபாசிட்டி 10 ஆயிரும் நண்பா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேனர் ரெடி பண்ணிட்டோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. இல்லை நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இப்படிக்குன்னு போட்டு உங்கள் 3 நேம்ஸ் டைப் பண்ணிக்கலாம் நண்பா. ஓகே நண்பா, இதோட PSC டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் தரேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வீடியோ. ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் K நயன்குமார். விடைபெறதுக்கு முன்னாடி கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க நண்பா. ஓகே நண்பா, நன்றி.